சமயபுரம் மகாமாரியம்மன் திருக்கோவில் தைப்பூச பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ரங்கநாத பெருமானிடத்திலிருந்து தேவியானவள் சீர்பெறும் ஐதீக விழா. கிருஷ்ணாவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கண்ணனும் யசோதையின் குழந்தையாக மகாமாயையான துர்கா பரமேஸ்வரியும் அவதரித்தார்கள். அவளே சமயபுரத்திலே மகாமாயி, சஹஸ்ராக்ஷி, பத்மநாப சகோதரி, மகாமாயா, யசோதாகர்ப்ப சம்பூதா என்றெல்லாம் தேவியை கொண்டாடுகிறோம். அழகான தமிழில் அலையாழி எரித்துயிலு மாயனது தங்கையே என்று கொண்டாடுகிறார் அபிராமி பட்டர். மூவா முகுந்தற்கு இளையவள் என்றும் போற்றுகிறார். 10வது நாள் கொண்டாடப்படும் இப்பெருவிழா அம்பாள் காலை சுமார் 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் கண்ணாடி பல்லக்கிலே பவனி வருகிறாள். வழிநெடுங்கிலும் பல உபயங்கள் கண்டருளி மாலை 5 மணிக்கு கொள்ளிடம் வடதிருக்காவேரியை சென்று அடைகிறாள். மாலை 5:30 மணிக்கு அம்பாளுக்கு தீர்த்தவாரி கண்டு சிறப்பு ஆராதனைகள் மேற்கொள்ளப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருப்பாள். இவ்வேளையில் தன் தங்கையாகிய சமயபுரம் மகாமாரியம்மனுக்கு அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலிலிருந்து சீர் மரியாதை பெறும் நிகழ்வு அங்குள்ள ஆஸ்தான மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ரங்கநாத சுவாமி திருக்கோவில் சார்பாக தட்டுத்தட்டாக பழங்கள், பூக்கள், மாலை, பட்டுப்புடவை முதலியவை தேவிக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. தன் அண்ணனிடமிருந்து சீர்பெறும் ஆவலோடு தங்கை பாசத்தோடு அதை பெறுகிற காட்சியை காண்பதற்கு 2 கண்கள் போதாது. அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட தேவி மகிழ்வோடு அன்று நள்ளிரவு 1 மணி முதல் 3 மணி வரை அம்பாளுக்கு மகா அபிஷேக பூஜைகள் நடைபெற்று பின்னர் மீண்டும் அதிகாலை 5 மணிக்கு கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்டு நொச்சியம், மண்ணச்சநல்லூர், வெங்கங்குடி வழியாக வரும் வழியில் பல்வேறு உபயங்கள் கண்டு அருளி இரவு 10 மணி அளவிலே திருக்கோவில் வந்து அடைகிறாள். இரவு 11 மணிக்கு அம்பாளுக்கு துவஜாரோகணம், நவசந்தி காப்பு அவிழ்த்தல் ஆகியன நடைபெற்று தைப்பூச உற்சவம் அன்று இரவோடு நிறைவடைகிறது. அவசியம் அம்பிகை சீர்பெறும் விழாவை கண்டு நாமும் இன்புற்று வாழலாம்.